மாமா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? துணியெல்லாம் மடிச்சு வைக்க தானே சொன்னேன், அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதான். வயசாயிடுச்சுன்னா எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே. இங்கே இருந்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு. இங்கே பாருங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை மடிச்சு போடுறதுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் ஒன்றும் நான் என் மருமகளாக வரல. ஏம்மா இப்படி கோவப்படுற? பின்ன இந்த வீட்டில் உங்களால் ஏதாச்சும் ஒரு பையன் இருக்கா? எனக்கு பாரமாக தான் இருக்கு. சாப்பாடு சமைக்கிறதுக்கு டைம் ஆகும். முடிஞ்சா நான் எப்போ கொடுக்கணும் அப்போ சாப்பிடுங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் போங்க. கௌசி, எதுக்கு இப்போ அப்பாவை கத்திட்டு இருக்க? வாங்க என் பணக்கார புருஷனே, எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை பண்றேனா? போனது ஏன் பணம் தானே, உங்க பணமா? ₹1 சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லை. ஏய், நான் என்ன வேணும்ட்டா போய் காசு தொலைச்சிட்டு வந்தேன்? பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆகிடுச்சு. பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன், பணம் எப்படியாவது கிடச்சிரும். கிழிச்சிங்க. உங்க தேவைக்கே உங்களால் பணம் சம்பாதிச்சுக்க முடியல, இதில் எங்கே லோன் கிடைக்க போகுது? ஆஹா, இதெல்லாம் செட் ஆகாது. இப்படியே போச்சு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏம்பா, லோன் கிடைக்கலையா? கிடைக்கலப்பா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாத, நல்லதே நடக்கும். இந்த பாரு, என் பையன் உனக்கு எவ்வளோமா காசு தரணும்? அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? 3 லட்ச ரூபா தரணும். ஏன் திருப்பி தர போறீங்களா? இந்தா. இல்லை ஷாக்காய் பார்க்குற, இதுவும் பணம் தான், எண்ணி பார்த்துக்கோ. ஷான், இதில் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பணம் இருக்கு. அப்பா, உங்களுக்கு எதுப்பா இவ்வளோ காசு? என்னுடைய ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பணம் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிட்டேன். இந்த வீட்டில் பணத்துக்கு தான்ப்பா மரியாதை, மனுஷனுக்கு மரியாதையே இல்லை. என்னம்மா நான் சொல்கிறது கரெக்டு தானேம்மா? அப்பா, இது உங்கள் பணம்ப்பா. ஷான், நமக்கு தன்மானம் தான்ப்பா முக்கியம். இந்த பாருமா, என் பையன் கொடுக்க வேண்டிய பணத்தை உனக்கு நான் கொடுத்தாச்சு. இனிமேல் நீ என் பையனை பற்றி ஏதாவது பேசின அப்புறம் நடக்கிறது வேற. அப்பா விடுங்கப்பா, இதெல்லாம் சொன்னால் மட்டும் என்ன புரிஞ்சுக்கோ போறா? புருஷன் சம்பாதிக்கலன்னு கேட்டா உங்களுக்குலாம் கோவம் வருதா? ஆமாம், புருஷன்னா சம்பாதிக்கணும், ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அனுசரித்து போகிறதாம்மா பொண்டாட்டி. அந்த அப்புறம் இந்த வீடு இனிமேல் எனக்கு எதுக்கு? ஷான், இந்த வீட்டில் பாதி சொத்தை உன் பேரில் எழுதி வச்சிருக்க. என்னம்மா பார்க்குற? மீதி பாதி சொத்து உன் பேரில் எழுதியிருக்கம்மா. இந்தா, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன சொன்னேன்? நீ என் மக மாதிரின்னு சொன்னேன். மகளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? எனக்கு உங்கள் 2 பேரும் விட்டால் வேற யாருமா இருக்காங்க? மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இங்கே பாரு கௌசி, வீட்டுக்கு வர மருமக எல்லாத்தையும் அனுசரித்து போவான் தான் நாங்கள் நம்பி வரோம். ஆனால் நீங்கள் காசு காசுன்னு குடும்பத்தையே 2 ஆக்கிடுறீங்க. எனக்கு இந்த காசு சொத்து எதுவும் வேணாம் மாமா. உங்கள் 2 பேரோட அன்பு இருந்தாலே போதும். என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஷான், என்னை மன்னிச்சிரு ஷான். சொல்லாதம்மா, இனிமேல் நீ செயலை காட்டு பார்ப்போம். ஏங்க, டேபிள் டீ வச்சிருந்தேன், குடிச்சிங்களா? ஆ, இந்தாங்க, பைக்கு பெட்ரோல் போட்டுக்கோங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் பேங்க் போகும்போது மறக்காமல் சாப்பிட்டு போயிருங்க, சரியா? மேலே ஒயிட் ஷர்ட் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு போயிருங்க. சரிம்மா. கௌசி, நான் வேலைக்கு போய் 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு நான் ஒன்றுமே சம்பாதிக்கல. என் மேலே ஏதாச்சும் கோவமாக இருக்கியா? கௌஷி, அப்பா, மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கேன். கௌசி, ஒரே மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் இங்கே கல்யாண மண்டபம் பார்க்க வந்தேன். சரி, அப்படியே உங்க 2 பேரும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்பா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன். மாப்பிள்ள, இந்த கல்யாணம் நல்லா பண்ணணும், நிறைய பேர் கூப்பிடணும், ரொம்ப கிராண்டாக பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் கூப்பிடுங்க. சரி மாமா. அப்பா, தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தீங்கல்ல, இவர் நேத்தே எடுத்துட்டு வந்துட்டாருப்பா. நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. ஏங்க கொடுங்க. அது ஏன் பணம்?
கொடுங்கண்ணா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள, நீ எவ்வளோ சீக்கிரம் நான் திருப்ப முடியுமோ திருப்பி கொடுத்துறேன். ஐயோ நீங்கள் பொறுமையாக கூட கொடுங்க மாமா. அப்பா நீங்கள் மேலே போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. ஏய் இந்தி நடக்குது, அது ஏன் பணமே இல்லை. இப்போ என்னங்க, இப்போ சொன்னதில் என்ன ஆச்சு? ஏய் அது உன்னோட பணம் தானே, உன் பணம்னு சொல்லி கொடுக்க வேண்டியது தானே. என்னங்க இப்பெல்லாம் பிரித்து பேசுறீங்க? எப்படிங்க என் மேலே கோவம் இல்லையா எல்லாம் கேட்குறீங்க? கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்கள் நிலைமை சரியில்லை, அவ்வளோதானே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது நான் கொடுத்தா நல்லா இருக்காதுங்க. சரிடி, ஒருவேளை இந்த நிலைமை மாறவே இல்லைன்னா? கண்டிப்பாக மாறும், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் சும்மா இல்லையே, முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அப்படியே மாறலனாலும் முயற்சி பண்ணுறீங்கல்ல, அது போதும். ஒரு புருஷன் நல்லா இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறது நல்ல ஒய்ஃப் கிடையாது, கஷ்டத்துலேயும் கூட இருக்கணும். நான் இருப்பேன், எதுனாலும் பார்த்துக்கலாம். உன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்க நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார். நீங்கள் அப்ளை பண்ண லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு சார். சார் நீங்கள் ஈவினிங் வந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு உங்கள் லோன் அமௌண்ட் வாங்கிட்டு போயிருங்க சார். சார் ஓகே சார், ஓகே சார். நான் அப்ளை பண்ணி இந்த லோன் எனக்கு சாங்ஷன் ஆகிடுச்சான். இன்றைக்கி சாயங்காலம் வந்து பணத்தை வாங்கிக்க சொல்கிறாங்க. இனி நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுதுடி. நான் தான் சொன்னேன்ல மாறும்னு. சரி சரி, நீங்கள் போய் கிளம்புங்க. சரி ஓகே. கௌசி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம்மா. அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு, டீ போட்டு தெரியாமா? மாமா பால்லாம் காலி ஆயிடுச்சே. என்னவா பால் காலி எடுத்துக்கிறேன்? காலையில் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேனே. 2 பாக்கெட் பாலுமே காலி ஆயிடுச்சு. 2 பாக்கெட்டு காலியா? ஃப்ரிட்ஜில் நல்லா பார்த்தியா? மாமா நான் தான் சொல்கிறேன்ல பால் காலி ஆயிடுச்சுன்னு. வேணும்னா வெளியில் போய் குடிச்சுக்கோங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்களா? என்ன 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க? ஐயோ சண்டைலாம் இல்லைங்க. மாமா நான் செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் டீ வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். சண்டேலாம் இல்லைப்பா, சும்மா பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு கௌசி சாப்பாடு எனக்கு வயிறு ஃபுல்லாக எடுத்து நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரட்டுமா? பா வெளியே வெயில் அடிக்குது, இப்போ வேறு போகிறேன்னு சொல்கிறீங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுங்கப்பா. தினமும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். வெளியில் போய் 4 பேர் பார்த்தா மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஏங்க வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருப்பீங்க, டீ வேணா போட்டு எடுத்துகிட்டு வரவா? சரி போட்டு எடுத்துட்டு வா. இருங்க. இப்போ எதுக்குப்பா வக்கீலை பார்க்கணும்னு சொல்கிறேன்? இல்லைப்பா, இந்த வீடு உங்களுக்கு இருந்த நிலம் சொத்து நகைன்னு எல்லாம் எனக்கே கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் திரும்ப உங்கள் பேருக்கே மாற்றிடலான்ட்டு இருக்கேன்ப்பா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைப்பா. அப்பா இருக்குப்பா, இப்போல்லாம் கையில் காசு இருந்தால் தான் வீட்லேயே மரியாதை இருக்குது போல். நானும் கௌசியை பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்ச நாளாக உங்களை மரியாதையாகவே நடத்த மாட்டாப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா நேற்று நீங்கள் அவட்ட ஒரு டீ கேட்டீங்க, அவள் வீட்டில் பால் வச்சுக்கிட்டு உங்களுக்கு டீ போட்டு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இது 1 நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, இது ரெகுலராக நடக்குதுப்பா. நான் இல்லாத நேரத்தில் வீட்டில் உங்களை இப்படி நடத்துவான்னு நினச்சாலே பயமாக இருக்குப்பா. என்னையும் அன்னையும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கீங்க. உங்கள் கடமையை நீங்கள் முடிச்சிட்டீங்கப்பா. இனி உங்களை நல்லா பார்த்துக்க வேண்டியது எங்கள் கடமை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. கௌசி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, சொத்துல உன் பேரில் இருக்கட்டும். அவள்கிட்ட நான் பேசுகிறேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவள் நான் சொல்ல புரிஞ்சுப்பாப்பா. சரிப்பா, ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எல்லா சுற்றி உங்கள் பேரே எழுதி வச்சிருவோம்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் இரு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. இங்கே மேலே பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவ்வளோ நாள் நான் எவ்வளோ உங்களை மோசமாக நடத்தியிருக்கேன். இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு. என்னை மன்னிச்சிருங்க மாமா. அம்மா என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிறேன். இந்த பார் அதெல்லாம் வேண்டாம். இங்கே பார் கௌசல்யா, இந்த வீட்டில் என்ன எவ்வளோ மரியாதை நடத்துறியோ அதை விட எங்கள் அப்பாவை நீ மரியாதையாக நடத்தணும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னா அது எங்கள் அப்பா தான் காரணம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரே தெய்வம் நம்ம அப்பாவும் அம்மாவும் தான். அவங்கள நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். புரியுதுங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்கள் காலில் கூட விடுறேன். ஆமாம்மா, காலில் விழாதுமா. நீ இந்த வீட்டு மருமக, உன்னை மரியாதையை நடத்தணும். இந்த காலில் விழாத கலாச்சாரத்தை விடு, அதெல்லாம் வேண்டாம். பாத்தியா எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு. இனிமே வாச்சு எங்கள் அப்பாவை மரியாதையாக நடத்து. கௌஷி. என்னங்க? ஒன்றும் இல்லை, வண்டியில் பெட்ரோலில்
ஒரு 200 ரூபாய் தரியா? இல்லைம்மா, மாத கடைசியில் கையில் காசு இல்லை, அதான் கேட்டேன். சரி போங்க, ஜிபே பண்ணுறேன். ஷான், இன்னைக்கு நான் சமைக்கல, ஏதாச்சும் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாமா? என்ன யோசிக்கிற? இல்லை, மாத கடைசி, கையில் சுத்தமாக காசு இல்லை. இந்த ஒரு வாட்டி நீ ஆர்டர் போடுறியா? அடுத்த வாட்டி நான் உனக்கு வாங்கி தரேன். உனக்கு இதே வேலையா போச்சு. சாரி கௌசி. எதுவும் பேசாத. ஷான், இவன் பிரசாந்த், என் ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ. வாங்க. ப்ரோ, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? அவனா ஒரு மோட்டார் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கான். மாதம் 15,000 ரூபாய் சேலரி. என்னோட ஒரு மடங்கு கம்மி தான். சார் கணக்கு பிள்ளையா? ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் நல்ல சேலரி இருக்கு, கிளர்க் வேகன்சி இருக்குது, போகிறீங்களா? டேய் இந்தரா. டேய் வீட்டை விட்டு வெளில போடா. ஷான், இப்போ இது ஏன் வீடு, இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். டேய் போடா. கௌசி, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். பிரசாந்த், ஏன் ஷான் இப்படிலாம் பண்ற? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன்னை விட நான் கம்மி சம்பளம் வாங்குறேன்னா என்ன கேவலமா? உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன், திருடி ஒன்று சம்பாதிக்கலையே. உனக்கு என்னடி பிரச்சனை? நீ என் ஒய்ஃப்ன்ற உரிமையில தானே இன்னைக்கு பெட்ரோல் போட 200 ரூபாய் கேட்டேன். ஏதோ பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி அவ்வளோ கேவலமாக பார்க்குறேன். அன்னைக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஃபுட் ஆர்டர் போட்டேன். எதுக்கு அப்படி பண்ணேன்? அப்போ தான் என்னை அவமானப்படுத்த முடியும்னு. ஃபர்ஸ்ட் தனியாக நான் அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறியா? நீ ஒவ்வொரு தடவையும் நான் அவமானப்படுத்தும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதை பற்றியெல்லாம் ஏன்டி நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேன்? ஷான், என்னை மன்னிச்சிரு ஷான். இப்போ தான் எனக்கு புரியுது நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு. நீ நிறைய தடவை லவ்வோடு தான் எல்லாமே பண்ணியிருக்க. நான் தான் அதை மதிக்கவே இல்லை. யாராச்சும் என்னை எப்படி பேசியிருந்தா எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னை மன்னிச்சிரு ஷான். நான் சம்பாதிக்கிற காசை எப்பவுமே என்னோடது உன்னோடது நான் பிரித்து பார்த்ததே இல்லை. ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக தான். அடுத்த முன்னாடி உன் ஈகோ ஃபீட் பண்ணுறதுக்காக உன் ஹஸ்பண்ட் இப்படிலாம் அசிங்கமாக பேசாத, புரியுதா? இது ஷானோட வண்டி மாதிரி இருக்கு. கௌஷி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லை அது வந்து ஐடியில் தானே ஒர்க் பண்றேன்னு சொன்னேன். நீ என்ன ஃபுட் டெலிவரியா பார்த்துட்டு இருக்க? இல்லை, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லான்னு. சரி நிறுத்து. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இனிமே நம்ம பழகிக்க வேண்டாம். கௌஷி, நிச்சயமாக நிலைமை மாறிடும். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். எப்படி ஃபுட் டெலிவரி பார்த்து என்ன நீ நல்லா பார்த்துப்பியா? இது சாப்பாட்டுக்கே பத்தாது, நீ எப்படி என்ன நல்லா பார்த்துப்ப? நம்ம இதோட நிறுத்திக்கலாம். கௌசி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு கௌசி, நான் சீக்கிரமே நல்ல வேலைக்கு போயிருக்கேன். ஷான், இட்ஸ் ஓவர். இது முடிஞ்சு. ஏய் ஷான், என்ன இன்னுமா ஃபுட் டெலிவரி பார்த்துட்டு இருக்க? நம்ம சொன்ன பெரிய ஆளா வந்துடுவேன்னு, இதுதான் அந்த பெரிய ஆளா? சார் வாங்க சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரா? ஆமாம் மேடம், சார் தான் உங்களை ஃபைனல் எடுக்க போகிற எம்டி. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க. என்ன ஷாக்காக இருக்கா? இவெல்லாம் எப்படா எம்டியா? நான் இன்னைக்கு இன்டர்வியூ லிஸ்ட்டில் உன் பேரை பார்த்தேன், அதனால தான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலானே டெலிவரி கெட்டப்பில் வந்தேன். சரி ஷான், நான் கிளம்புறேன். இங்கே கிளம்புற? உட்காரு. இப்படியே எனக்கு இந்த வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? என்ன உன்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கியா? ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு? எனக்கு உன் நிலைமை நல்லாவே தெரியும். வீட்டில் காசு இல்லை, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, உனக்கு 1008 பிரச்சனை இருக்குன்னு தெரியும். சரி, ஒரு டெஸ்ட் வச்சா நீ திருந்திருப்பியான்னு பார்த்தேன், ஆனால் நீ இப்போவும் அதே மாதிரி தான் இருக்க. ஷான், என்னை மன்னிச்சிரு ஷான். நான் யாரை நம்பி போடணும், அவன் காசு பொண்ணுங்கன்னு என்னை விட்டுட்டு போயிட்டான். அன்றைக்கி என்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நான் விட்டுட்டு போயிட்டேன். நீ மட்டும் இப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தேன்னு வையேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் நல்லா இருந்திருக்கலாம். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத.
இந்த ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்று பண்ணணும். இந்த ஒருத்தர் மேலே கீழே இந்த ஆட்டிடியூட்லாம் நீ வச்சுக்கூடாது. நம்ம ஆஃபீஸில் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். இது உனக்கு ஓகேனா நீ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்குலாம் அறிவில்லை. வேலை பார்க்க வரீங்களா? எதுக்கு வரீங்க? ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்குள்ள 1008 மிஸ்டேக்கு. நல்லா ட்ரெஸ் போட்டு மினிக்கிட்டு மட்டும் சுற்றுங்க. வேலை ஒழுங்காக பார்க்காதீங்க. சார் நான் பண்ணது தப்பு தான் சார். எதுவாக இருந்தாலும் தனியாக போய் பேசுவேன் சார். இப்படி எல்லாரும் முன்னாடி திட்டுறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது சார். ஓ, உங்கள் எல்லாரும் முடிவு திட்டும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா? சார் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஏய் உனக்கு அறிவில்லை? ஆஃபீஸ் 10 மணினா 8:00க்கெல்லாம் மாப் போடணும்னு தெரியாதா? 10 மணிக்கு மாப் போட்டுட்டு இருக்க. நாங்களாம் எப்படி வேலை பார்க்கறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று வேலை முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிறைய வேலை. அதனால் அசதியில் வீட்டில் போய் தூங்கிட்டேன். சீக்கிரமே எந்திரிக்க முடியல. அதனால தான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுமா. இது தூங்கிட்டியா? இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் எங்களுக்கெல்லாம் வேலை பார்த்து டயர்டா இல்லையா? நாங்களும் தான் லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் கரெக்டாக தானே ஆஃபீஸ் வரோம். அம்மா வயசாயிடுச்சு இல்லைம்மா. இந்த மாதிரிலாம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதும்மா. அதனால தான். உடம்பு முடியலன்னா வீட்லயே கிடக்க வேண்டியது தானே. இங்கே வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். அம்மா சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்கம்மா. அவங்க எதிர்க்க திட்டாதீங்கம்மா, அசிங்கமாக இருக்கு. ஒழுங்கா வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஆனா எல்லாரும் முடியும் அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு வெக்கமான எல்லாம் வந்துடுதோ. எல்லாம் அசிங்கப்படுத்தினாதான் அடுத்த தடவை கரெக்டாக வேலை பார்ப்பீங்க. எப்ப இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்த உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம் பார்த்துக்கோ. அம்மா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. என் பையனும் மருமகளும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என் பேர பேத்தியை நான் தான் காப்பாத்திட்டு இருக்கிறேன். அம்மா இந்த வேலையை நம்பிதாம்மா இருக்கிறேன். வேலையை மட்டும் தூக்கிடாதீங்கம்மா. போ போய் வேலையை பாரு. அங்கே என்ன பார்க்குறீங்க? ஒருத்தரை பாராட்டணும்னா நம்ம எல்லாரும் முன்னாடியும் பாராட்டணும். அதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தனியாக கூப்பிட்டு திட்டணும். புரியுதா? புரியுது சார். நம்ம கூட வேலை செய்கிறவங்க சில நேரம் தப்பு பண்ண தான் செய்வாங்க. அதுக்குன்னு அவங்கள எல்லா மொழியும் திட்டி மானத்தை வாங்குவீங்களா? உமாமா நம்ம கம்பெனியில் 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட உடம்பு முடியலன்னு அவங்க லீவ் போட்டதே கிடையாது. எவ்வளோ உடம்பு முடியலனாலும் நின்று வேலையை முடிச்சு தான் போவாங்க. ஆனால் நீங்களும் இருக்கீங்களே, எப்படி அவங்களை திட்ட உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்னை மன்னிச்சிருங்க சார். இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன். ஏன்ட்டே மன்னிப்பு வைக்கிறீங்க? போய் அவங்ககிட்ட கேளுங்க. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணாதீங்க. போங்க. மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நேற்று எல்லார் முன்னாடியும் உங்களை திட்டிட்டேன். இப்போ எனக்கு நடக்கும்போது தான் அது தப்புன்னே எனக்கு தெரியுது. இனிமேல் நான் யாரையுமே எல்லார் முன்னாடியும் திட்ட மாட்டேன். உங்கள் பொண்ணா நினச்சி என்னை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ தெரியாம தானே பண்ண. தப்பு உணர்ந்துட்டல்ல. அம்மா நான் எதுவும் நினச்சிக்கிறேன். விடு. சரிம்மா. அப்புறம் உங்கள் பேர பசங்களுக்கு ஏதாச்சும் படிப்பு ஹெல்ப் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிம்மா. கௌசல்யா, கீழே யாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? தெரில, கேட்டது உங்க அக்கான்னு சொன்னாங்க. இவ இதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா? அக்கா உன்னை யாருக்கு இங்கெல்லாம் வர சொன்னது? எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்களா வராதுன்னு? ஒழுங்கா ட்ரெஸ் ஆச்சு போட்டு வந்திருக்கியா? இருக்கவங்க எல்லாம் பார்த்தா என்னக்கா நினைப்பாங்க? ஏக்கா இப்படி என் உயிரை வாங்குற? இல்லடி, சமைக்கிறதுக்கு லேட் ஆச்சு, நீ கோச்சிட்டு வந்துட்ட. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் உனக்கு ஒத்துக்காது இல்ல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா. அக்கா நீங்க வந்ததே எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா வீட்டுக்கு போக்கா. சாப்பாடாவது வாங்கிக்கிறியா? மச்சான், கீழே கௌசி உங்க அக்கா பார்க்கணுமே. நல்லா குண்டா போண்டா மாதிரியா. அது கூட ஒரு கையில மட்டும் வாட்ச் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்க, பார்க்க டைம் பாம். அக்கா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆபீஸ் பக்கம்லாம் வராதுன்னு. உன்னால இன்னைக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜிம் போய் உடம்ப குறைன்னு. கண்ணாடியில உன்னை நீ பாக்குறியா இல்லையா? ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு.
இந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இங்கே பார், இனிமே ஆஃபீஸ் பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காத. ஆஃபீஸ் மட்டும் இல்லை, நீ என் கூடயே வராத. நீ என் கூட வர்றதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் போறியா இல்லையா நீ? போயிட்டு தான் இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா தின்னுட்டு தூங்காம ஒழுங்கா வேலையை பாருக்கா. உனக்கு போய் ஏன்டா தங்கச்சியா பிறந்தேன்னு இருக்கு. இதனாலதான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அக்கா ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை. அக்கா இப்ப சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தங்கச்சியா இருக்கிறதே அசிங்கம்னு நினைக்கிறாடா. நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு போட்டுச்சு. குண்டா இருக்கேன்னு சொல்லி எல்லாம் கேவலமா பேசுறாங்க. குண்டா இருக்கேன்னு சொல்லி மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மற்றவங்க சொல்றது கூட பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி மட்டும்தான்டா. ஆனா அவளை இப்படி பேசும்போது கஷ்டமா இருக்குடா. இருக்கா, அவளை போய் என்னன்னு கேட்டு வரேன். கௌசி, நல்லா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடி. என்னடி அக்கா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வந்திருக்க? உனக்கு இந்த மாதிரி குண்டா அசிங்கமா ஒரு அக்கா இருந்தா அப்ப தெரியும். அசிங்கமாவா? உங்க அப்பா அம்மா இறந்து போகும்போது நீ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்த, உங்க அக்கா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளோட படிப்பை நிறுத்திட்டு கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு உன்னை படிக்க வச்சு நீ இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்கா. இதெல்லாம் என்ன மறந்துட்டியா? அக்கா ஒன்றும் சாப்பிட்டு தூங்குறதுனால குண்டாவில். அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து உடம்பு சரியாகிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு பெருசாயிடுச்சு. இது எப்படி உன்னால கிண்டல் பண்ண முடியுது? உனக்கு என்ன மனசுல உலகழகின்னு நினைப்பா? இன்னொரு தடவை அக்காவை அப்படி பேசின அவ்வளோதான். மற்றவங்க கூட அக்காவை குண்டுன்னு கிண்டல் பண்ணும்போது கூட அவங்களுக்கு கஷ்டமா இல்லடி. சொந்த தங்கச்சியா இருந்துட்டு நீயே இப்படி பண்ற பாத்தியா? அதுதான் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணல. உன் அக்கா தான் கையை பிடிச்சிக்கிட்டு நான் கூட இருக்கேன்னு சொல்லி உனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதை மறந்துடாத. டேய், உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு நீ என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்க? கௌசி, நான் உன் அத்தை பையன் கௌசி. எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை. நான் மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட சொந்த வீடு இருக்கு. ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம். நீ மாசத்துக்கு 15,000 தான் சேலரியே வாங்குற. என் மேக்கப்புக்கே அவ்வளோ ஆகும் தெரியுமா? உன்னெல்லாம் எப்படி எங்க வீட்டுல மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க? என்ன கல்யாணம் பண்ணணும்னா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். 10 வருஷம் ஆனாலும் உன்னாலலாம் அதை சம்பாதிக்க முடியாது. கௌசி, வாழ்க்கைக்கு காசு மட்டும் பத்தாது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை நடத்த முடியும். என்ன சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்க? இல்ல, மனசுல தோணுனதை சொன்னேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்க. ஆனா காசு இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. ஒருத்த மோசமா இருந்தா கூட பரவாயில்ல, அவன்கிட்ட காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நீ ஒரு பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன் கூடலாம் என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. நீ ஃபர்ஸ்ட் கிளம்புறியா? என்னடா உன் அத்தை பொண்ணு ஓகே சொல்லிட்டாளா? கௌசிக்கு என்ன பிடிக்கலையாமாக்கா? என் மாச சம்பளம் 15,000 ரூபாய் தான் சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாக்கா. டேய், உனக்கு மாசம் 2 லட்சம் ரூபா தானே சம்பளம். எதுக்கு அவகிட்ட 15,000 போய் சொல்ற? அவ உண்மையாலுமே சம்பளம் தெரிஞ்சதுன்னா அப்பவே ஓகே சொல்லியிருந்திருப்பா. உன்னோட உண்மையான சம்பளம் 2 லட்சம் தெரிஞ்சிருந்தா எத்தனை பொண்ணுங்க லைன்ல நின்று இருப்பாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு உனக்கு பொண்ணே கிடைக்காது போ. அக்கா, எனக்கு இந்த காசை பார்த்து வர பொண்ணுங்களாம் தேவையே இல்லைக்கா. மனசு பார்த்து வர நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணை நான் தேடி கல்யாணம் பண்ணிப்பேன். நான் 15,000 ரூபாய் தான் சொன்ன உடனே கௌசியோட மூஞ்சே மாறிடுச்சுக்கா. இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னக்கா பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. அவசரப்பட்டு தப்பான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு பதிலா பொறுமையா இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம். டேய், உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நீ எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டியா? அக்கா, என் அத்தை பொண்ணு கௌசிக்கு மட்டும் வைக்கலக்கா. அவளுக்கு தான்டா மொதல் பத்திரிக்கை வைக்கணும். உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குன்னு அவளுக்கு தெரியணும். வா போலாம். கௌசி, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌசி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு செய்யாம 10 நிமிஷம் சாப்பாடு செய்யலன்னு வச்சுக்க, கண்ணை பழுத்துரும். யார் அவங்க? இன்விடேஷன் வைக்க வந்திருக்காங்க. சரி சீக்கிரம் பேசிட்டு அனுப்பிவிடு. அவர் அப்படிதான், தப்பா நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க.
சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்லை. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக இருந்தாலே போதும். இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். சரிங்க, நாங்கள் வரோம். அக்கா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கா. அட விடுடா, அது அவளா முடிவு பண்ணது தானே. சந்தோஷம் காசுல இருந்து தான் கிடைக்கும்னு நினைச்சா இப்போ அவளுக்கு புரிஞ்சிருக்கும். பாப்போலாம்.